நீங்க கூகுள் மேப்ஸ் யூஸ் பண்ணுவீங்களா? அப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. சப்போஸ் கூகுள் மேப் கிட்டயே நம்ம டைரக்ட்டா பேச முடிஞ்சா எப்படி இருக்கும்? What? இப்ப அது பாசிபிள். பிகாஸ் கூகுள் அவங்களுடைய 2 முக்கியமான அப்டேட்ஸ அதுவும் வித் தி பவர் ஆஃப் ஜெமினி ஏஐ யோட அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஆஸ்க் மேப்ஸ் அண்ட் இம்மர்சிவ் நேவிகேஷன். ஆஸ்க் மேப்பா? அப்படின்னா என்ன? ஜெனரலாவே ஒரு ஏஐ கான்வர்சேஷனல் சர்ச். குறிப்பா நம்ம மேப்ல என்ன பண்ணுவோம்? எந்த ரெஸ்டாரண்ட் போலாம்? எந்த ரெஸ்டாரண்ட்ஸ் நல்லா இருக்கு அப்படின்றத ரேட்டிங்ஸ் பார்ப்போம், ரிவ்யூஸ் பார்ப்போம். இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டிசைட் பண்ணுவோம். இப்போ நீங்க டைரக்ட்டா இத ஏஐ கிட்டயே கேட்கலாம். அதுவே உங்களுக்கு வந்து லிஸ்ட் போட்டு கொடுத்துரும். எது பெஸ்ட்டா இருக்கு, பெஸ்ட் ஆம்பியன்ஸ்ல என்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்படி வொர்க் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் பிளேசஸோட டேட்டா பிளஸ் யூசர் ரிவ்யூ பிளஸ் நம்ம சர்ச் பண்ண ஹிஸ்டரி இது எல்லாமே சேர்த்து தான் கூகுள் ஜெமினி வந்து உங்களுக்கு ஒரு கான்வர்சேஷனல் டைப்ல கொடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஆல்ரெடி வந்து ஒரு வெஜ் ரெஸ்டாரண்ட்ஸ் மட்டும் தான் சர்ச் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட் ஆம்பியன்ஸ் உள்ள ரெஸ்டாரண்ட் சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு மோஸ்ட்லி வெறும் வெஜ் ரெஸ்டாரண்ட்ஸ் மட்டும் தான் அது காமிக்கும். இது வந்து போத் ஐபோன் அண்ட் ஆண்ட்ராய்ட் யூசர்ஸ்க்கு இப்போ அவைலபிளா இருக்கு. எங்க இருக்கு இது மேப்ஸ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சர்ச் பாரோட ரைட் சைட்லயே வந்து இது அவைலபிளா இருக்கு. அண்ட் வெறும் லொகேஷன்ஸ் மட்டும் நமக்கு காமிக்காம அந்த லொகேஷனுக்கு வந்து நம்ம எவ்வளவு நேரத்துல வந்து போக முடியும், எப்படிலாம் போகணும், டைரக்ஷன்ஸ் அண்ட் யூசர் டிப்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு ஆஸ்க் மேப்ஸ்ல சேர்ந்தே வரும். அடுத்த ஃபீச்சர் பாத்தீங்க அப்படின்னா இம்மர்சிவ் நேவிகேஷன். இந்த ஃபீச்சர் உங்க டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸே மாத்த போகுது அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் கூகுளே வந்து ஆஃப்டர் 10 இயர்ஸ் நாங்க கொடுக்குற பிக்கஸ்ட் டிரைவிங் அப்டேட் அப்படின்னா இதுதான் சொல்றாங்க. அப்படி என்னப்பா அப்டேட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம டைரக்ஷன்ஸ்லாம் வந்து மேப்ஸ்ல பாக்குறோம் அப்படின்னா வெறும் 2D ல மட்டும் தான் அவைலபிளா இருக்கு. பட் இனிமே வந்து 3D லயும் அவைலபிளா இருக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுது. 3D ல சப்போஸ் அவைலபிளா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த கன்ஃபியூஷன்ஸ் வந்து கிளியர் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய பேருக்கு இருக்க பிக்கஸ்ட் கன்ஃபியூஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரிட்ஜுக்கு மேல போகணுமா கீழே போகணுமா அப்படின்றது 2D ல வந்து சரியா காட்டாது. பட் 3D வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு கட் அண்ட் ரைட்டா என்னென்ன ரூட்ஸ் எடுக்கணும், பிரிட்ஜ் மேல போகணுமா கீழே போகணுமா அப்படின்றத ரொம்ப ரியலிஸ்டிக்காவே காட்டும் அப்படின்னு சொல்றாங்க. பட் இன்னும் இந்த ஃபீச்சர் இந்தியாவுக்கு வரல. இப்ப வரைக்கும் யூஎஸ்ல மட்டும் தான் அவைலபிளா இருக்கு. கூடிய சீக்கிரம் இந்தியாவுக்கு வரும் அப்படின்றதும் எதிர்பார்க்கப்படுது. இது எப்படி பாசிபிள் ஆக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூகுள் ஜெமினி அது கிட்ட இருக்கக்கூடிய ஏரியல் போட்டோஸா இருக்கட்டும், இல்ல ஸ்ட்ரீட் வியூஸா இருக்கட்டும், இதெல்லாம் வச்சு நம்ம கிட்ட வந்து ஒரு 3D நேவிகேஷன் கொடுக்க போகுது. இந்த 3D நேவிகேஷனால நம்மளுக்கு பாக்குறதுக்கு அது ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்க போகுது. நம்ம பாக்குற ஸ்ட்ரீட்ஸா இருக்கட்டும், இல்ல பில்டிங்ஸா இருக்கட்டும், மோர் ரியலிஸ்டிக்கா இருக்கிறதுனால நம்மளுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸும் குறைய போகுது. இதே மாதிரி உங்களுக்கு டெக்னிக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம டெக் பக்க ஃபாலோ பண்ணிக்கோங்க.